ஏன் டல்லா இருக்க ராஜி? ஒன்றும் இல்லை சார். நீ ஏன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வரக்கூடாது? சார் எஸ் ராஜி, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு வாயேன். சார் என்னால் நம்பவே முடியல. நானே உங்ககிட்ட கொஞ்ச நாள் லீவ் கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் நீங்களும் அதையே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி யோசிக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே. நல்ல விஷயம் தானே? இப்போ உனக்கு இந்த பிரேக் ரொம்ப எசென்ஷியல். சார் என் மேலே உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? கோவப்பட்டு லீவுன்ற பேர்ல உன்னை ஊருக்கு அனுப்ப போறேன்னு பாக்குறியா? அதுக்கு இல்லை சார். லிசன் ராஜி, கார்பரேட்ல ஒரு எம்ப்ளாயிக்கு ஈஸியா லீவ் கொடுத்து அனுப்புறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த எம்ப்ளாயியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிக்காத எம்ப்ளாய்க்கு தான் கார்பரேட்ல லீவே கிடைக்காது. அதுவும் இல்லாம உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் உனக்கு லீவ் கொடுக்கறதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற அக்கறை. நானும் இந்த 2 வருஷமா பாக்குறேன், உங்க எல்லாருக்கும் இந்த ஆபீஸை தாண்டி வேற எதுவுமே தெரியல. அதுலயும் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், மேரேஜ், லைஃப் பார்ட்னர்னு எல்லாமே இந்த ஆபீஸ்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற எதை பத்தி யோசிக்கிறது கூட உனக்கு நேரம் இருந்திருக்காது. பட் இதில் லைஃப் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிப்ரெஷன் நடுவில் ஒரு வித ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இருந்து வேலை வேலைன்னு இருந்தால் சீக்கிரமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உன் மைண்ட் பிளாக் ஆகிடும். வாழ்க்கையில் அடுத்து என்னங்கிற எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடும். வேலைங்கிறது நம்ம லைஃப்பை குவாலிட்டியாக அமைச்சிக்கிறது தான். காலம் பூரா ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு இந்த ஆஃபீஸை தாண்டி வேற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு தொடர்பே இல்லாத நிறைய மனிதர்களோட ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ஆஃபீஸ் படியை தாண்டினதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் சம்பந்தமான எந்த ஒரு ஃபோன் கால்ஸையும் நான் எடுக்கவே மாட்டேன். என்னோட நண்பர்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை. தே பிலாங் டு வேரியஸ் ஃபீல்ட்ஸ். என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். நாங்கள் பொதுவான விஷயங்களை நிறைய பேசுவோம். ஆனால் என்னைக்கும் அவங்கவுங்க பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டதே கிடையாது. அவர் மட்டும் இல்லை, என் கூட ஜாகிங் வர நண்பர்கள், கிளப் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ஷட்டில் ஆடுறவங்கன்னு எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் சேர்ந்தவங்க தான். நாங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் கமிட்மெண்ட்டுக்காகவும் நண்பர்கள் ஆகலை. எங்கள் எல்லாரோட ரசனையும் கூட வேற வேற மாதிரி இருக்கும். பட் வி யூஸ் டு டாக். உங்களுக்கு நீங்களே டார்கெட் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, எங்கெல்லாம் நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான நேரத்தை தேடாதீங்க, உருவாக்குங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணும், இவரை மீட் பண்ணணும், திருவிழாவுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு உங்களை நீங்களே பிஸி ஆக்கிங்க. உங்களோட இந்த பர்சனல் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் டியூன் ஆகிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பாசிபிளான்னு தோணும். பட் யூ ஆல் நோ, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். லீவ் எடுத்துக்கோ, ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு கிளம்பு. முக்கியமாக உன்னோட மொபைல் ஆஃப் பண்ணி போடு. மொபைல் பக்கத்தில் இல்லைனாலே ஒவ்வொரு செகண்டும் உனக்கு முழுசாக சொந்தமான மாதிரி தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணு. எதுக்காகவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. இங்கே சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு லிமிட், ரூல்ஸ் எதுவும் இல்லை. உன்னோட சுதந்திரம் அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரை இந்த உலகத்தில் நீ எதுக்காகவும் ஒரி பண்ண தேவையில்லை. பழைய ராஜியா, நீ எப்பவும் போல ஊருக்கு போயிட்டு வா. வரும்போது மறக்காம காராச்சியை வாங்கிட்டு வா. என்ன சிரிக்கிற? என்னடா இவன் நம்ம ஆஃபீஸ் வந்த புதுசுல காராச்சியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்படி திட்டினானே, இப்போ அவனே கேட்குறானேன்னு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை சார். அன்னைக்கு நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்க்கும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு ராஜி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்புறதுல கூட ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. இப்போ இருக்கிற மைண்ட் செட்டோட இங்கேயே நீ அடைஞ்சு கிடந்து வேலை பார்த்தா உன்னால ஒர்க்கில் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு ஃபேமிலி அட்மாஸ்பியரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன்னா யூ கேன் பெர்ஃபார்ம் வெல். ஸோ உன்னோட ஒரு வெல்விஷரா, பாஸா, 2 சைட்லையும் எனக்கு பெனிஃபிட் தான். சீக்கிரமே நீ புது ராஜியா ஃப்ரெஷ்ஷான தாட்ஸோட திரும்ப வர என்னோட வாழ்த்துக்கள். சார் எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்காமலே நீங்கள் நிறைவேற்றுறீங்க, அதானே? ஆமாம் சார். டேக் கேர், பை. தேங்க்யூ சார். ஹலோ, நீங்க என்ன முட்டாளா?
ஹலோ, who's this? யாரு? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சும் நீ தான் சொர்ணம் இல்லாம இருக்கீங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? என்னென்னமோ பேசுறேனா? உன்னை பத்தி தான் பேசுறேன். நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. இங்க பார், உங்க அம்மாவுக்கும் நான் தகவல் சொன்னேன். அவங்க உனக்கு புரியுற மாதிரி சொல்லலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கே கால் பண்றேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அந்த விஷ்ணுவை நீ கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணாத. ஏன்? விஷ்ணுக்கும் உன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன பயம்புறுத்துறீங்களா? ராதிகாவை பத்தி தானே சொல்றீங்க? எனக்கு விஷ்ணுவை பத்தியும் தெரியும், ராதிகாவை பத்தியும் தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். நீ அப்படி முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, விஷ்ணு உன்னை லவ் பண்றாரு. அது உண்மைதான். நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. ஆனா விஷ்ணுக்கும் ராதிகாக்கும் கனெக்ஷன் இருக்கு. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. நான் இதை நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட இந்த விஷயத்த நீங்க சொல்லணும்? ஒரு அக்கறையில தான். அவ்வளோ அக்கறை இருக்கவங்க முதல்ல யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க. அப்போ நான் சொல்றத நீ நம்பலையா? எப்படி நம்ப முடியும்? விஷ்ணுவோட கார் இடிச்சு அந்த ஆக்சிடென்ட்ல தான் ராதிகாவோட ஹஸ்பண்ட் இறந்து போனாரு. அந்த சிம்பத்தில தான் விஷ்ணு அந்த குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்தது இறக்கம் தான். ஆனா அது இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. இறக்கம் அன்பா மாறி, அன்பு காதலா மாறி, இப்போ அதுக்கும் மேல போயிட்டு இருக்கு. ஹலோ, என்ன சொல்றீங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கொஞ்சம் ராதிகா வீட்டு பக்கம் போய் பாரு. உன் விஷ்ணுவோட காரு அவ வீட்டு வாசல்ல நிக்கும். அது யாரோட காருன்னு அப்படியே அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாரு. உனக்கு தெரியாத பல ரகசியங்களையும் கதைகளையும் சொல்வாங்க. உன் ஆபீஸ்ல அவர் ரூம்குள்ள வந்து அவ பொண்ணு விளையாடிட்டு போறாளே, அதுக்கு பேர் என்ன? இறக்கம்னு நினைச்சியா? விஷ்ணு அந்த பொண்ணுக்கு அப்பாவாவே மாறிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தெரிஞ்சே நீ சேத்துல விழ ரெடினா அதை என்னால தடுக்கவும் முடியாது. நீயே முடிவு பண்ணிக்க. What happened, மணி? ஃபோன் வந்ததும் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? விஷ்ணுவை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாத. அவனுக்கும் ராதிகாக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி யாரோ ஃபோன் பண்ணி பயமுறுத்துறாங்க. அவங்க என்ன பயமுறுத்துறது? ஆபீஸ்ல எல்லாம் இதை தானே பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவ்வளோ பேர் முன்னாடி ஆமா ராதிகாவை நான் தான் வச்சிருக்கேன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாரே, அப்பவே உனக்கு புரியல? ஏய், அது ஏதோ கோவத்துல விஷ்ணு வாய் தவறி சொல்லிட்டதா சொன்னாரு. நீ ஏன் இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்க? அது வாய் தவறி சொன்ன வார்த்தை இல்ல, மனசுக்குள்ள இருக்கிறத தான் மறைக்க முடியாம வெளியில கொட்டிருக்காரு. என்ன சொல்ற? ஏன் உன் ஆள உன்னால சந்தேகப்பட முடியலையா? அதான் உன்னோட பெரிய மைனஸ், அதான் அவருக்கு பிளஸ். இங்க பாரு, எந்த விஷயத்தையும் முழுசா அப்படியே நம்பினா லைஃப்ல நாம தான் ஏமாந்து போகணும். எவ்வளோ நம்பிக்கையான விஷயமா இருந்தாலும் எப்பவும் அதுல கொஞ்சம் சந்தேகமும் வைக்கணும். இல்லனா இப்படிதான் ஈஸியா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் யாரோ சொன்னதை கேட்டு எப்படினா? ஏய், யாரோ என்னடி யாரோ? ஆபீஸ் ஃபுல்லா எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. அப்ப நாங்க அவ்வளோ பேரும் முட்டாளா? நெருப்பு இல்லாம தான் இவ்ளோ புகை வருதா? என்ன பேசுற நீ? இருந்தாலும் இங்க பாரு மணி, நீ எங்களோட ஃப்ரெண்டு, அவரு எங்களுக்கு பாஸ். பாஸை விட ஃப்ரெண்டோட லைஃப் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்க சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா உன்னை நீயே ஏமாத்திக்கிறத பார்த்து நாங்க பரிதாபம் தான் பட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா ஜாலியா அனேகன் சாங் கேட்டுட்டு இருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் நல்லா போட்டிருக்காருல்ல, நீ என்ன கேக்குறியா மணி? இப்ப நான் பாட்டு கேக்குற மூட்ல எல்லாம் இல்ல. ஓ அப்படியா? வாட் ஹேப்பன்? why you so tensed? நான் வேணா உனக்கு ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கவா? விளையாடாதீங்க விஷ்ணு. நல்ல கதையா இருக்க. கட்டிக்க போற பொண்ணு கூட விளையாடாம வேற யார் கூட நான் விளையாட முடியும்? வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட ஜோடி தேவையான பாட முடியும்.
சாரி விஷ்ணு, இப்ப நான் சிரிக்கிற மூட்லலாம் இல்ல. அப்போ நான் உன்னை ரொமான்ஸ் மூடுக்கு மாத்தட்டுமா? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் விஷ்ணு? நான் எவ்ளோ சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது ஏன் எதுக்குன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு ஜோக் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. லைஃப்ல எல்லாமே விளையாட்டு தானா உங்களுக்கு? ஹே, என்னாச்சு? என்னோட மணி உள்ள டென்ஷனா நான் பார்த்ததே இல்லையே. என்ன பிரச்சனை மணி? நீங்க தான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? ஏன் எதுக்கு விஷ்ணு என் லைஃப்ல இப்படி விளையாடுறீங்க? மணி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எனக்கும் இவ்ளோ நாளா புரியாம தான் இருந்துச்சு. அவ்ளோ சாமர்த்தியமா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்தனா? நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? எல்லாம் உங்களுக்கே தெரியும் விஷ்ணு. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பண்ற தப்ப எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்துரும். இனிமேல என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஓ மை காட் மணி, நீ எதை பத்தி பேசுன்னு சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு இந்த மூடி மறைச்சு பேசலாம் வராது, புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு மூடி மறைக்க தெரியாதா? அந்த ராதிகா கிட்ட உண்மையா மறைச்சு அவங்கள நீங்க ஏமாத்தல? என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுறீங்க. அவ்ளோ உண்மையானவரா நீங்க? மணி, அதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த சுச்சுவேஷன் வேற. ஆனா இப்படி காரணமே இல்லாம என்கிட்ட எதுக்கு நீ சண்டை போடுற? காரணம் இருக்கு. அப்ப சொல்லு. ராதிகாக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம் கூட இல்ல, நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அதுதான் உண்மையோன்னு தோணுது. இன்னத்த பெருசா நான் நடந்துகிட்ட நீ பாத்துட்ட? இவ்வளவு கேவலமா சந்தேகப்படுற அளவுக்கு நான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன்? எதுக்கு வாரம் வாரம் அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க? அந்த குழந்தை என்கிட்ட ஏதாவது வேணும்னு ஆசையா ஃபோன் பண்ணி கேட்கும். அதை கொடுத்துட்டு வரலான்னு போவேன். ஏன் அத வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாமே? என்ன பேசுற நீ? பாவம் அப்பா இல்லாத குழந்தை என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. அதுக்கு நீங்களே அந்த குழந்தைக்கு அப்பா வாயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மணி, கத்தாதீங்க விஷ்ணு. கோவமா பேசினா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடாது. நீ இப்படி புத்தி கெட்டு போய் பேசினா கோமா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? அப்போ ராதிகாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் புத்தி கெட்டு பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட யார் அப்படி பேசுனது? இன்னும் யார் பேசலன்னு கேளுங்க. அவமானமா இருக்கு. ஃபோன் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கோன்னு யார் யாரோலாம் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நீ யாரோ சொன்னதை வச்சுதான் என்ன நீ சந்தேகப்படுறல? யாரும் இல்ல விஷ்ணு, ஆபீஸ்ல எல்லாருமே என்ன ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. என்னை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே யாரும் இல்லன்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. மணி, ஆபீஸ்ல அப்படி பேசுறாங்கன்னா அது காரணம் என்ன? அன்னைக்கு நான் தெரியாம எல்லாரும் முன்னாடி வாய் தவறி அந்த வார்த்தையை கொட்டிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட சாரியும் சொல்லிட்டேன். இப்ப என்ன, நான் எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்டு வரணும்னு சொல்றியா? இல்ல, என்ன? ராதிகா கிட்ட பேசுறது பழகுறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. மணி, இது வரைக்கும் நடந்தது உண்மையோ பொய்யோ அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். இதுக்கு மேலயும் நீங்க அவளோட பேசி பழகுறதுனால பண்ணா கண்டிப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்னை விட ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. ராதிகா கூட நீங்க இனிமே பேசக்கூடாது. அவங்க புருஷனை இழந்து கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவங்களுக்கு நீங்க பண உதவி செஞ்சீங்க. ஏன் நம்ம ஆபீஸ்லயே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களோட நல்லது கெட்டதை அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க போய் அவளை தாங்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. இதோட நிறுத்திக்கோங்க. இல்லனா அப்ப எல்லாரும் பேசுறது உண்மைன்னு ஒத்துக்கோங்க. ஏன் மறைக்கிறீங்க? மணி, மத்தவங்கள பேசுறது இருக்கட்டும். நீ எதை உண்மை நம்புறியா? பின்ன இல்லன்னு நம்பி என்னையே ஏமாத்திக்க சொல்றீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். ச்சே, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா என்ன சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல இங்க இருந்து போயிடு. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விஷ்ணு. Will you please get out? நான் லைஃப்பில் எதையுமே பிளான் பண்ணி வாடுற ஆள் இல்லை. இந்த நிமிஷம் என் மனசு என்ன சொல்லுதோ, எதை சரின்னு சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவன். அன்னைக்கு அந்த மொமெண்ட்டில் உன் மேலே இருக்கிற பொசசிவ்னஸில் அளவுக்கு அதிகமாக ஆத்திரப்பட்டேன்.
எல்லாத்தையும் இங்கேயே தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக ஊருக்கு போயிட்டு வா ராஜி. இப்போ நீ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த 2 months ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம் ராஜி. நம்ம ஊரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவ. நீ அங்கே போகும்போது எப்பவும் போல சந்தோஷமாக போகணும். மனசு முழுக்க கவலையோடும் குழப்பத்தோடையும் நீ அந்த மண்ணில் காலை வைக்கக்கூடாது. ஊருக்கு போகிறோம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் தான் நீ இங்கேருந்து கிளம்பணும். எப்படி முடியும் கமல்? ஏன் முடியாது? ஊருக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு தானே விஸ்வநாதன் சார்கிட்ட லீவ் கேட்டேன். அங்கே போனால் தான் உன் கவலை மறக்குமா? இங்கேயே எல்லாத்தையும் மறந்துட்டு போக முயற்சி பண்ணு ராஜி. என்ன ராஜி? என்னால எதையும் மறக்க முடியல கமல். நடந்ததை மறக்கணும்னு முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்கலன்னு நினைக்க பழகு. ஏதாவது நடந்தா தானே வருத்தப்படணும். உனக்கு எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ. நாம மட்டும் ஸ்பெஷலாக 2 months லீவ் கேட்டு வாங்கிட்டு போறோம்னு நினைக்காத. 2 மாசம் ஆஃபீஸே லீவுன்னு நினைச்சுக்கோ. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. எதுவுமே கஷ்டமா தெரியாது. இனிமே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக இருந்துட்டு வா. என் மேல உனக்கு கோவமே வரலையா? என்ன ராஜி இப்படி கேட்டுட்ட? அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கோவமா அவங்ககிட்ட சண்டை போட்டேன். என்ன பார்த்து கோவம் வரலையான்னு கேட்குற? நான் சீரியஸா தான் கேக்குறேன். எப்படி உன்னால என்னை மன்னிக்க முடியுது? மன்னிக்க முடியாத அளவுக்கு நீ அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? யார் தான் இங்கே தப்பு பண்ணல ராஜி? நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. இதில் ஒருத்தர் தப்ப மற்றவங்க என்ன மன்னிக்கிறது? அன்னைக்கு அவ்வளோ கோவமா பேசிட்டு இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு பார்க்குறியா? உன் மேலே இருக்கிற லவ் அன்னைக்கு அப்படி என்னை கோவப்பட வச்சுது. அதே லவ் தான் இப்போ நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பொறுமையாக பேச வைக்குது. நான் லைஃப்பில் எதையுமே பிளான் பண்ணி வாடுற ஆள் இல்லை. இந்த நிமிஷம் என் மனசு என்ன சொல்லுதோ, எதை சரின்னு சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவன். அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல உன் மேலே இருக்கிற பொசசிவ்னஸ்ல அளவுக்கு அதிகமாக ஆத்திரப்பட்டேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் என் ராஜியை பாசத்தோட பத்திரமா வழி அனுப்பி வைன்னு என் மனசு சொல்லுது. இப்போ என் மனசுல இருக்கிறதெல்லாம் என் ராஜி கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணுன்றது மட்டும்தான். ராஜி தைரியமா ஊருக்கு போகணும். அவ முன்னாடி எமோஷனல் ஆகக்கூடாது, கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. ஏன் கமல் இப்படி இருக்க? எப்படி இருக்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி என் மேல அதே அன்போட இருக்க முடியுது? யார் சொன்னா அதே அன்போட இருக்கேன்னு? ராஜி தைரியமா ஊருக்கு போகணும். அவ முன்னாடி எமோஷனல் ஆகக்கூடாது, கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. அப்புறம் ஊருக்கு போயிட்டு இப்படி உம்முன்னு இருக்காத. எப்பவும் போல அவங்களோட சிரிச்சு பேசி கலகலன்னு சந்தோஷமா இரு. தனியாக உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்கும். உன் லேப்டாப்ல சூப்பரான வேர்ல்ட் மூவிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். புக் ஃபேரில் உனக்காக தேடி பிடிச்சி வாங்கின புக்கையெல்லாம் ஒரு கவரில் போட்டு உன் பேக்கில் வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும்போது எடுத்து படி. வீட்டில் டைம்க்கு நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு. வெயிட் போட்டால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி மார்னிங் ஜாகிங் போ. பேக்கில் ஜாகிங் ஷூஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு களத்துமேடு, கோவில், கொலோன்னு ஒரு ரவுண்ட் அடி. பாடியும் மைண்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ராஜி, இதெல்லாம் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். கேட்குறியா இல்லையா? ஏன் கமல் இப்படி இருக்க? எப்படி இருக்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி என் மேல அதே அன்போட இருக்க முடியுது? யார் சொன்னா அதே அன்போடு இருக்கேன்னு? இப்போ அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கமல். ஏன் அப்படி சொல்ற ராஜி? வேற எப்படி சொல்ற? நான் பண்ண தப்பு உனக்கு எவ்வளவு பெயினை கொடுத்துருக்கோன்னு நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். ஆனா நீ அதை எதையுமே காட்டிக்காம பழைய மாதிரியே சொல்லப்போனா அதை விட அதிகமாவே என் மேல பாசம் காட்டுற.
நீ என்கிட்ட பாசமா வந்து பேச பேச உன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேச தைரியம் இல்லாம நான் கூனி குறுகி நிக்கிறேன். என்னால இயல்பாவே இருக்க முடியல. இவ்ளோ நல்லவனுக்கு போய் நம்ம இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டோமேன்னு உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு கமல். நீ என்னை அடிச்சு அவமானப்படுத்தியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா நீ ராஜி ராஜின்னு கூப்பிட்டுக்கிட்டு என் பின்னாடியே வரியே, நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன் கமல்? உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டேன்? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியல. ராஜி ப்ளீஸ், நீ எழுது என்ன கஷ்டப்படுத்தாத. உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க தான் நான் வந்தேன், கண்ணீரோடு அனுப்பி வைக்கல. உன் அன்புக்கு நான் அருகதையானவளான்னு எனக்கு தெரியல கமல். ஆனா என் ராஜியை பத்தி எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சந்தோஷமா போயிட்டு வா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு ராஜி. போயிட்டு மறக்காம ஃபோன் பண்ணு. சரி. டேக் கேர். ம். என்ன? கேட்டு சாத்திடுறேன். நான் சாத்திக்கிறேன், நீ கிளம்பு.